ஒரு அழகான மலை கிராமத்தில் சிறிய உடலுடன் பெரிய கண்களுடன் எப்போதும் சிரித்த முகத்துடன் ஒரு மாயக்குள்ளன் வாழ்ந்து வந்தான். அவனை பார்த்தவர்கள் எல்லோரும் அவன் ரொம்ப முட்டாள் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் அவன் எப்போதும் தவறான வழியில் நடந்து போகிறான் போலவும் சுலபமான விஷயங்களை கூட புரியாதவன் போலவும் நடிப்பான். ஆனால் உண்மையில் அந்த மாயக்குள்ளன் முட்டாளில்லை. அவன் மிகவும் புத்திசாலி, உலகத்தை நன்றாக கவனிப்பவன், மனிதர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் அறிவு கொண்டவன். ஆனாலும் அவன் அதை வெளியில் காட்டமாட்டான். அவன் நினைத்தான், எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாலும் என் அறிவு என்னை காப்பாற்றும் என்று. ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய குழப்பம் ஏற்பட்டது. மலைக்காட்டிலிருந்து ஒரு பயங்கர பிரச்சனை வந்தது. யாருக்கும் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை. பலரும் பயந்து ஒளிந்தார்கள். சிலர் பலத்தை நினைத்தார்கள், சிலர் கோபத்தை நினைத்தார்கள். ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை. அந்த நேரத்தில் அனைவரும் கவனிக்காத அந்த மாயக்குள்ளன் மெதுவாக சிந்தித்தான். அவன் பார்த்ததும் கேட்டதும் எல்லாம் அவன் மனதில் இருந்தது. அவன் பலம் இல்லாமல், சத்தம் போடாமல், அறிவை பயன்படுத்தி சரியான வழியை கண்டுபிடித்தான். அவன் செய்த சிறிய செயல் பெரிய பிரச்சனையை அமைதியாக முடிவுக்கு கொண்டு வந்தது. அப்போது கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் நினைத்த முட்டாள் உண்மையில் அறிவாளி என்று புரிந்து கொண்டார்கள். தோற்றம் ஏமாற்றலாம், ஆனால் உண்மையான சக்தி அறிவில்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா குழந்தைகளே? ஒருவரை அவர்களுடைய தோற்றத்தாலோ நடிப்பாலோ மதிப்பிடக்கூடாது. அமைதியான அறிவும் நல்ல சிந்தனையும் இருந்தால் பெரிய சிக்கல்களையும் நாமே தீர்க்கலாம். Thanks for watching. Subscribe me.